கெமிக்கல் ஃப்ரீ சோப்பை வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக நம்ம ரோடு ஓரங்களில் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த பொருளை வச்சே செஞ்சிடலாம். சுத்தமாக சுகாதாரமாக நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு பிடிச்ச சோப்பை நம்ம ரொம்ப ஈஸியாக காஸ்ட் சேவிங்கில் பண்ணலாம். இந்த சோப்பு பண்ணுறது ரொம்ப சுலபம். வெறும் 2 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். இதில் எந்த ஹார்ஷான கெமிக்கலோ இல்லை எந்த கலருமே சேர்த்தாம இயற்கையான முறையில் இந்த சோப்பை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. இதுக்கு ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. வெறும் 2 பொருள் போதும். சுத்தமாக சுகாதாரமாக ஒரு சோப்பை ஈஸியாக வீட்டில் நம்மளே தயாரிக்க முடியும். இதை நம்ம கையில் உடம்புல போட்டு தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோ சாஃப்டாக பலன்ட்டு இருக்குங்க. ரோட்டில் குப்பையாக கிடைக்கிற இந்த குப்பை மேனி தான் இதுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இது ரோட்டில் சீப்பாக கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. இது நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். ரோட்டில் கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். அடுத்தது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த நீம். நம்ம ஸ்கின்ல எந்த பிக்மெண்டேஷன் ஆகட்டும், ஆக்னி ஆகட்டும், பிம்பிள்ஸ் பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் முகம் அவ்வளோ பலன்னு இருக்கும். நான் 1-2 வேப்பங்காயும் போட்டிருக்கேன். இதை நம்ம ரோட்லேருந்து எடுக்கிறோம். நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும். நல்லா அலாசி பயன்படுத்தும் போது ஒரு சுத்தமான சோப்பை நம்ம வீட்டிலேயே செஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது செய்யறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. வெறும் 2 இன்க்ரீடியன்ட் தான். குப்பை மேனி நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல கலரும் கொடுக்கும். ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே கிளியர் பண்ணிடும். இந்த 2 இன்க்ரீடியன்ட் நம்ம போட்டு பண்ணும்போது அவ்வளோ ஒரு நேச்சுரல் கலராக ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம எந்த ஆயிலும் சேர்த்த போகிறதில்ல, எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. இந்த 2 பொருளை நல்லா சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக போட்டு அரைக்கணும். மெயினாக இதில் ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம எந்த பதத்தில் அரைக்கிறவங்க தான் திட்டாக நம்ம அப்படியே சேர்த்தக்கூடாது. நம்ம பாதியாக கட் பண்ணி அரைக்கும் போது எல்லாமே நைஸாக அரைஞ்சிரும். வேப்பங்கொட்டை 1-2 போட்டால் போதும், அதிகமாக போடக்கூடாது. மார்க்கெட்டில் என்னதான் விதவிதமாக சோப்பு இருந்தாலும் ஒரு சோப்பை நம்மளே வீட்டில் சுத்தமாக சுகாதாரமாக ரொம்ப சிம்பிளாக பண்ணும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதோட ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். வேப்பந்தலை நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் வேறு வந்துருச்சு. நிறைய வேர்க்குரு பிரச்சனையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த ஒரு சோப்பு கண்டிப்பாக கிளியர் பண்ணும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் அதோட ஜூஸ் நல்ல எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ சோப் பேஸ். ஆனால் நம்ம 1 கிலோ பண்ண போகிறதில்ல, நான் பாதி தான் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் உப்தான் பவுடர் தான் போடுவேன். குளியல் பொடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பட் நம்மளை மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையுமே ஹெர்பலாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இந்த சோப் பேஸை நான் பாதியாக எடுத்து குட்டியாக கட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். இப்படி நம்ம டபுள் பாயிலிங்கில் மெத்தடில் பண்ணும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்குங்க. குட்டியாக நம்ம கட் பண்ணி ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணும்போது அது ஈஸியாக மெல்ட் ஆகி வரும். இந்த ஹோம்மேட் ஹெர்பல் சோப்பை நம்ம ஒரு அரை மணி நேரத்திலே பண்ணிடலாம். அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணும்போது அதுக்குள்ளே தண்ணி எதுவும் போகாமல் பார்த்துக்கணும். மெயினான விஷயமே அதுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கணும். ஏற்கனவே நம்ம லிக்விடாக ஒரு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே தண்ணி இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சா மட்டும்தான் அதோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நமக்கு சோப் முழுமையாக கிடைக்கும். இதை நல்லா புழிஞ்சு அதோட சாரை ஃபுல்லாக எடுத்து சக்கையை தனியாக போட்டுடணும். இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா காய வச்சு செடிக்கு உரமாகவும் போடலாம். இப்போ பார்த்தீங்களா, ஜூஸ் நல்லா கெட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றினா நம்ம சோப் கொலன்னு போயிடும். கெட்டியாக நம்ம பண்ணும்போது நம்ம சோப்புக்கு ஒரு கெட்டித்தன்மையாக இருக்கும். இது பார்த்தீங்களா, இப்படி நல்லா நுரைச்சு ஹெல்த்தியாக அந்த கலரை பார்த்தாலே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி சோப் செய்யும்போது நமக்கு காஸ்ட் சேவிங் மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. வெளியில் எவ்வளவோ கெமிக்கல் அதிகமாக இருக்கிற சோப் விற்கிது. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் சோப் நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு ஆற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சோப் பேஸை அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம அது கூட சேர்த்தணும். அந்த சோப் பேஸ் நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆனால் தான் அதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சு அது நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு அது தயாராக இருக்கும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த சாரை நல்லா அது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்னும் சோப் கெட்டியாக வேணும் அப்படின்னா சாரை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னு இருக்கும். எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் ரெடி பண்ணுறேன். ஆனால் இந்த சோப் எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. இதில் கடைசியாக நான் ஒன்று மட்டும் சேர்த்த போகிறேன். ஏன்னா ஒரு சில ஸ்கின்னு செப்பரேட்டாக இருக்கும். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதிகமாக ஆயிலெலாம் சேர்த்தக்கூடாது. டர்மரிக் போடுறது ரொம்ப நல்லதுங்க. அது
ஒரு ஆன்டிபயோட்டிக்காக நம்ம ஸ்கின்னை எப்போவுமே பாதுகாத்து வச்சுக்கும். இதை நல்லா கலந்து விடணும். அந்த டர்மரிக் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். வெது வெதுப்பாக சூடாகிற வரைக்கும் ஆறுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படி நம்ம கிளறும் போது எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிடும். நான் வந்து மோல்டு வச்சுருக்கேன். நான் அடிக்கடி சோப் பண்ணுறனால மோல்டு வச்சுருக்கேன். சோப் செட் ஆகாதவங்களுக்கு கூட இந்த சோப் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இப்போ மோல்டில் ஊற்றி அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். நம்ம மோல்டில் ஊற்றும் போது கரெக்டான அந்த அளவுக்கே ஊற்றணும். ஏன்னா அதுக்கு மேலே அது பொங்கி எல்லாம் வராது. ஈவனாக போட்டுட்டிங்கன்னா பார்க்கறக்கும் அழகாக இருக்கும். மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சில்வர் கிண்ணியோ அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கப்போ கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் நம்ம தேய்க்கும் போது அது ஒட்டாமல் அப்படியே வரும். இந்த பாத்திரங்களை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே பண்ணாது. நம்ம நல்லா வாஷ் பண்ணால் அதில் இருக்கிற ஸ்மெல் கூட போயிடும். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், அதனால எனக்கு ஒரு சோப்புக்கு மட்டும் எண்ணெய் கடைசியாக போடுறேன். அதை போட்டு நல்லா கலந்து விடும்போது அந்த எண்ணெய் அந்த சோப்போட நல்லாவே செட் ஆகிடும். பாக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எண்ணெய் தேவைப்படாது. நார்மலாகவே நீம்லேயே நம்ம அரைச்சி எடுத்து அந்த சோப் பேஸை மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆயில் அதுலேயே மிக்ஸ் ஆயிருங்க. நேச்சுரல் ஆயிலே நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் போடும்போது நம்ம ஸ்கின்னுக்கு அது எச்சாவே சேஃபராக இருக்கும். மோல்டில் ஊற்றி 6 மணி நேரம் அது செட் ஆகிறதுக்கு விட்டாலே போதும். அதை ஆட்டக்கூடாது. அப்போ தான் அது நல்லாவே செட் ஆகிடும். இந்த சோப்பை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் வச்சாலும் அதோட தரம் எப்போவுமே மாறாது. நீங்கள் ஒரு தடவை இந்த சோப்பை செஞ்சு பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக கெமிக்கல் இருக்கிற சோப்பெல்லாம் வாங்காமல் வீட்லேயே செஞ்சுருவீங்க. ரொம்ப காஸ்ட் சேவிங், கெமிக்கல் ஃப்ரீ, செம சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த சோப் வந்து ஒரு பயன் இல்லைங்க, நிறைய பயன் இருக்குது. அதுவும் ரோட்டில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பொருளை நம்ம பேஸை மட்டும்தான் காசு கொடுத்து வாங்குகிறோம். பாக்கியெல்லாம் ஈஸியாக நம்ம இந்த சோப்பை 1/2 மணி நேரத்துலேயே ரெடி பண்ணிட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் காசு கொடுத்து எந்த சோப்பையும் கடைகளில் வாங்கவே மாட்டீங்க. நம்ம கைகளில் போட்டாலே நம்ம கையெல்லாம் அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக ஒர்க் ஆகும். சோப்பை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து நம்ம அதை பயன்படுத்தலாம். இது எதுவுமே ஹார்ஷான கெமிக்கல் கிடையாது. சோப் பேஸ் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லோக்கல் ஷாப்லேயோ ஆன்லைன் ஷாப்லேயோ வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.